நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக புழல் ஏரி நிரம்பி கடல் போல காட்சியளிப்பதாக கூறுகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், தகவல்களை பகிர்ந்துக்குங்க. கல்யாணி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவு முதல் விடிய விடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பொன்னேரியில் 7 சென்டிமீட்டரும், செங்குன்றத்தில் 5 சென்டிமீட்டர், சோழவரத்தில் 3 சென்டிமீட்டர் என மாவட்டத்தில் பரவலாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து என்பது கணிசமாக அதிகரித்திருக்கிறது. நேற்று புழல் ஏரிக்கு 80 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 302 கனஅடியாக அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த வடகிழக்கு பருவமழையில் புழல் ஏரியானது நிரம்பி இருந்த சூழலில் தொடர் நீர்வரத்து காரணமாக தற்போது 96% நிரம்பி இந்த புழல் ஏரி என்பது கடல் போல காட்சியளித்து வருகிறது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் தற்போது நீர் இருப்பு என்பது 3158 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. 21.2 அடி உயரம் கொண்ட இந்த புழல் ஏரியில் தற்போது 20.67 அடி உயரத்துக்கு தண்ணீர் என்பது நிரம்பி கடல் போல காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. புழல் ஏரியிலிருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு 184 கனஅடி தண்ணீரை குடிநீர் வாரிய அதிகாரிகள் அனுப்பி வருகிறார்கள். இந்த புழல் ஏரி என்பது அடுத்த சில நாட்கள் மழை நீடித்தால் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய அனைத்து ஏரிகளிலுமே பெரும்பாலும் தண்ணீரானது நிரம்பி 90% இருப்பை கொண்டிருப்பதால் இந்த ஆண்டு சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது என்ற ஒரு தகவலையும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். கல்யாணி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.